அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். முகநூல் நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜூன் 2ஆம் தேதி சென்னையில் இடதுசாரி இயக்கங்களோடு விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து ஆர்ப்பாட்டம் ஒன்றில் பங்கேற்கிறோம். அன்று மாலை ராஜரத்னம் ஸ்டேடியம் எழும்பூர் 4 மணி அளவில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சல்பாரிகளை அழித்தொழிக்கிறோம் என்கிற பெயரில் அந்த மாநில அரசும் இந்திய ஒன்றிய அரசும் இணைந்து தொடர்ந்து அழித்தொழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதை நாடு அறியும். ஹெலிகாப்டர்களில் பறந்து காடுகளில் பதுங்கியிருக்கும் மாவோயிஸ்டுகளை மற்றும் அவர்களுக்கு களத்தில் உற்ற துணையாக இருக்கும் பொதுமக்களை, பழங்குடியின மக்களை கொன்று குவித்து வருகிறார்கள். ஆட்சியாளர்களின் பார்வையில் மாவோயிஸ்டுகள் தீவிரவாதிகளாக அல்லது பயங்கரவாதிகளாக அணுகுகிறார்கள். ஆனால் அங்கே பழங்குடி மக்கள் கனிம வளங்களை, இயற்கை வளங்களை, தங்களின் வாழ்வாதாரங்களை பாதுகாக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிற சூழலில் அவர்களுக்கு துணையாக இருப்பவர்கள் மாவோயிஸ்டுகள். மக்கள் போராட்டங்களுக்கு மாவோயிஸ்டுகள் ஆதரவளிக்கிறார்கள் என்பது ஒளிவு மறைவான ஒரு நடவடிக்கை அல்ல, வெளிப்படையான ஒன்று. பழங்குடியின மக்கள் தங்களுடைய நிலங்களை பாதுகாப்பதற்கு போராடுகிறார்கள். மலையும் மலை சார்ந்த இடமும் அவர்களின் வாழ்வாதாரம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் மலைப்பிரதேசங்களை குறிவைத்து ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதை நாடு முழுவதும் பரவலாக நாம் பார்க்கிறோம். அதற்கு ஆட்சியாளர்கள் துணை நிற்கிறார்கள். வனத்தை பாதுகாக்கிறோம் என்கிற பெயரிலும், நாட்டை வளர்ச்சியின் இலக்கை நோக்கி இட்டுச் செல்லுகிறோம் என்கிற பெயரிலும் பல்வேறு திட்டங்களை அரசு மற்றும் ஆட்சியாளர்கள் அறிமுகப்படுத்துகிற சூழலில் காலம் காலமாய் அந்த பகுதிகளிலே வாழ்ந்து வரக்கூடிய பழங்குடி மக்களை அங்கிருந்து வெளியேற்றுகிற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களின் நிலங்களை, வாழ்வாதாரங்களை பறித்து வருகிறார்கள். கனிம வளங்களை ஏலம் விடுகிறார்கள். சுரங்கங்களை தோண்டுவதற்கு அனுமதி வழங்குகிறார்கள். இத்தகைய சூழலில் மலையும் மலை சார்ந்த இடமும் எங்களின் வாழ்வாதாரம், அதை விட்டுக் கொடுக்க முடியாது என்று பழங்குடி மக்கள் அறவழியிலும் போராடுகிறார்கள். அறவழியில்தான் போராடுகிறார்கள். அவர்களுக்கு ஆயுதம் ஏந்திய படையினர் பல்வேறு தருணங்களில் பாதுகாப்பளித்து வருகிறார்கள். இது அனைவரும் அறிந்த ஒரு உண்மை.
இந்த சூழலில் மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் நக்சல்பாரிகளை அழித்தொழிக்கிறோம் என்கிற பெயரில் இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசும் கூட்டு சேர்ந்து அண்மை காலமாக கொடூரமான தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். கொத்து கொத்தாக பலரும் கொல்லப்படுகின்றனர். அவர்களில் போராளிகள் மட்டுமல்ல, பொதுமக்களும், குறிப்பாக வனவாசிகள் என்கிற பழங்குடி மக்களும், போராட்டக் களங்களில் முன்னிற்கக்கூடிய பழங்குடி இனத்தை சார்ந்த தோழர்களும் படுகொலை செய்யப்படுகின்றனர். ஆபரேஷன் ககர் என்கிற பெயரில் இந்த நடவடிக்கையை இந்திய ஒன்றிய அரசு மேற்கொண்டு வருகிறது. அண்மையிலே பெஹல்காம் தாக்குதலையொட்டி ஆபரேஷன் சிந்தூர் என்று ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே நுழைந்து அங்கே முகாமிட்டிருக்கக்கூடிய தீவிரவாதிகளை அழித்தொழிக்கிறோம் என்கிற அந்த நடவடிக்கைக்குத்தான் ஆபரேஷன் சிந்தூர் என்று இந்திய ஒன்றிய அரசு பெயரிட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகிறது. அதேபோல இந்தியாவுக்குள்ளேயே சொந்த மக்களையே, மண்ணின் மைந்தர்களையே, பழங்குடி மக்களையே அழித்தொழிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாகத்தான் ஆபரேஷன் ககர் என்கிற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் இவர்கள் இங்கும் தீவிரவாதத்தை ஒழிக்கிறோம் அல்லது நக்சல்பாரிகளை ஒழிக்கிறோம் என்று பெயரிட்டு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சூழலில்தான் அண்மையிலே மாவோயிஸ்ட் அமைப்பின் பொதுச் செயலாளராக இருந்த தோழர் பசவராஜ், கேசவராவ் என்கிற பசவராஜ் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவரை மட்டுமின்றி அவரோடு களத்தில் நின்ற முன்னணி தோழர்கள் பலரும் தொடர்ந்து அழித்தொழிக்கப்பட்டு வருகின்றனர். இன்றைக்கு இந்தியாவிலே பழங்குடி மக்களுக்காகவும் பட்டியல் சமூகத்தினருக்காகவும் துணிந்து உரத்து குரல் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இடதுசாரி இயக்கங்களை சார்ந்தவர்கள் முன்னணியில் இருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. இடதுசாரி இயக்கங்களுள் தேர்தல் அரசியலில் பங்கேற்கிற இயக்கங்கள், தேர்தலை முற்றாக புறக்கணிக்கிற புரட்சிகர இயக்கங்கள் என்று இரண்டு வகைப்பட்ட கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள் இயங்குவதை நாம் அறிவோம். அதில் தேர்தலில் பங்கேற்காத, தேர்தலை புறக்கணிக்கிற, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ளாத, ஆயுதம் ஏந்திய ஒரு புரட்சிகர களத்தை அமைக்கிற நம்பிக்கை உள்ளவர்கள், அப்படி களத்தில் ஈடுபட்டு பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் மாவோயிஸ்டுகள். குறிப்பாக மக்கள் யுத்த குழுவினரும் மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் சென்டர் என்கிற அமைப்பை சார்ந்தவர்களும் 2004க்கு பிறகு அந்த காலகட்டத்தில் ஒரே அமைப்பாக இணைந்து விட்டார்கள். CPI-ML மாவோயிஸ்ட் என்ற பெயரில் இயங்குகிறார்கள். அவர்கள் தேர்தல் களத்தில் பங்கேற்பதில்லை. சட்டமன்ற தேர்தலிலோ நாடாளுமன்ற தேர்தலிலோ அவர்கள் ஈடுபடுவதில்லை. இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் முதலாளித்துவ சக்திகளை சுரண்டும் பேர்வழிகளை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. உழைக்கிற மக்களை அடக்கி ஒடுக்கி சுரண்டக்கூடியதாகவே இருக்கிறது. எனவே இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை எங்களால் ஏற்க முடியாது என்று பிரகடனப்படுத்துகிற அமைப்புகளாக இந்த தேர்தலில் பங்கேற்காத இடதுசாரி இயக்கங்கள், புரட்சிகர இயக்கங்கள் உள்ளன. அந்த வரிசையிலே மாவோயிஸ்ட் அமைப்பை சார்ந்தவர்கள் பட்டியல் சமூகத்தினருக்காகவும் பழங்குடியின மக்களுக்காகவும் மத்திய இந்திய பகுதியில், சென்ட்ரல் ப்ராவின்ஸ் ஆஃப் இந்தியா,
மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில், தெலுங்கானாவில் தொடங்கி ஒடிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், இந்த பகுதிகள் மாவோயிஸ்டுகளின் கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய பகுதிகளாக இன்றைக்கும் இருக்கின்றன. அவர்கள் சாதிய கொடுமைகளுக்கு எதிரானவர்கள், சனாதன தர்மத்திற்கு எதிரானவர்கள், பிஜேபி, ஆர்எஸ்எஸ் என்கிற இந்த அமைப்பினர் முன்வைக்கக்கூடிய இந்துத்துவா அஜெண்டாவுக்கு எதிரானவர்கள், ஒரே நாடு ஒரே தேசம், ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்கிற கோட்பாட்டுக்கு எதிரானவர்கள், வலதுசாரி அரசியலை முற்றாக வீழ்த்த வேண்டும் என்பதில் துடிப்பாக இருந்து செயல்படக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அந்த தோழர்கள் பட்டியல் சமூகத்தினருக்கும் பழங்குடியினருக்கும் பாதுகாப்பு அரண்களாக அந்த மத்திய இந்திய பகுதியில் உள்ள மாநிலங்களில் இயங்கி வருகின்றனர். ஆகவே அவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்பதிலே இன்றைக்கு இந்திய ஒன்றிய அரசும் சத்தீஸ்கர் மாநில அரசும் கூட்டாக சேர்ந்து ஆபரேஷன் ககர் என்கிற பெயரில் மிக மோசமான தாக்குதல்களை, படுகொலைகளை செய்து வருவதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்கனவே கண்டித்திருக்கிறது. இது தொடர்பாக நாம் பிரதமருக்கும் கடிதம் எழுதியிருக்கிறோம். நமது கட்சியின் சார்பில் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். இத்தகைய சூழலில்தான் இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள, குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை ஆகிய அந்த கட்சி, அதுவும் தேர்தல் களத்திலே இருக்கிற திவங்கர் பட்டாச்சாரியார் அவர்களின் தலைமையிலான எம்எல் இயக்கம், நாடாளுமன்ற தேர்தல் ஜனநாயகத்தில் பங்கேற்கிற ஒரு அரசியல் கட்சி, அவர்களோடு விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த அழித்தொழிப்பு நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியும், அங்குள்ள ஆதிவாசி மக்களோடு, அந்த மக்களின் தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும், மலை வளங்களையும் இதர இயற்கை வளங்களையும் கார்ப்பரேட் போன்ற தனியார் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கிற முயற்சியை கைவிட வேண்டும் என்றும், பழங்குடி மக்களுக்கான அந்த வாழ்வாதாரத்தை பாதுகாத்து அவர்களுக்கே அவற்றையெல்லாம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கிற ஒரு ஆர்ப்பாட்டம் 2ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணி அளவில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே நடைபெறுகிறது. அதில் விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்கிறது. நான் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க இசைவளித்திருக்கிறேன். எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள், குறிப்பாக ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டம் மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கை ஆகிய 4 மாவட்டங்களை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தவறாமல் பங்கேற்க வேண்டும். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு களம். இதில் சிறுத்தைகளின் பங்கேற்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆகவே எனது அருமை தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவரும் 2ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே திரள வேண்டும். சரியாக 4 மணிக்கு ஆர்ப்பாட்டம் தொடங்கும். அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கண்டன குரலை ஓங்கி ஒலிக்க வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறேன். இரண்டாவது, நமது பேரணிக்கான நாள் நெருங்கிவிட்டது. இன்றைக்கு நடந்திருக்க வேண்டிய பேரணி, இன்றைக்கு நாம் எல்லோரும் திருச்சிராப்பள்ளியிலே கூடியிருக்க வேண்டும், திரண்டிருக்க வேண்டும். இந்திய அரசியல் அரங்கில் ஒரு அதிர்வை ஏற்படுத்துகிற ஒரு மாபெரும் பேரணியாக இந்த பேரணி இன்றைக்கு நடந்து முடிந்திருக்கும். தவிர்க்க முடியாத காரணங்களால் அதை நாம் தள்ளி வைத்திருக்கிறோம். இன்றைக்கு என்ன தாக்கத்தை நாம் ஏற்படுத்த திட்டமிட்டிருந்தோமோ அதை விட பன்மடங்கு தாக்கத்தை அரசியல் அரங்கிலே ஏற்படுத்துவதற்கு ஏற்ப ஜூன் 14ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில் நாம் திரளுவோம்.
அதற்கான பணிகளை மாவட்ட செயலாளர்கள் மற்றும் இதர முன்னணி பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், இதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற பேரணி ஒருங்கிணைப்பாளர்கள், தலைமையிடம் இருந்து நியமிக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைப்பாளர்கள் மக்களை திரட்டுவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் விரைந்து மேற்கொள்ள வேண்டும். முகாம் வாரியாக கூட்டங்களை நடத்த வேண்டும். துண்டறிக்கைகளை அச்சிட்டு மக்களுக்கு விநியோகிக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட இந்த 2 வார கால இடைவெளியில், 10 நாள் இடைவெளியில் உங்கள் பகுதிகளில் ஆங்காங்கே முக்கியமான இடங்களில் மதச்சார்பின்மை காப்போம், திருச்சிக்கு வாருங்கள், ஜூன் 14 மாலை 4 மணி என்று இந்த விளம்பரத்தை, சுவர் விளம்பரத்தை எழுத வேண்டும். மதம் மக்களுக்கானது, அரசுக்கானது அல்ல என்கிற இந்த செய்தியும் அனைத்து துண்டறிக்கைகளிலும் சுவரொட்டிகளிலும் இடம்பெற வேண்டும். சுவர் விளம்பரங்களிலும் இடம்பெற வேண்டும். சமூக வலைத்தளங்களிலும் இடம்பெற வேண்டும். மதம் மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல. மதச்சார்பின்மை காப்போம். இதுதான் மிக முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி, மக்களுக்கு நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய செய்தி. ஆகவே இதற்கான ஏற்பாடுகளை தோழர்கள் விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கோட் சூட் அணிந்து வர வேண்டும் என்று நான் ஒரு வேண்டுகோள் வைத்தேன். அனைவரும் அதை செய்ய வேண்டும் என்று நான் வற்புறுத்தவில்லை. அது கொஞ்சம் கடினமான ஒரு பணிதான். இதற்காக பணம் செலவு செய்து கோட் சூட் தைப்பது, டை வாங்கி கட்டுவது என்கிற பொருளாதார சுமையை உங்களுக்கு நான் வைக்க விரும்பவில்லை. ஆனால் அதற்கான தகுதி படைத்தவர்கள், வாய்ப்புள்ளவர்கள் நீல வண்ண கோட் சூட் அணிந்து அந்த பேரணியில் பங்கேற்பது அந்த பேரணியின் முக்கியத்துவத்தை மேலும் பன்மடங்கு பெருக்குவதாக அமையும் என்று நான் நம்புகிறேன். இந்திய தலைவர்களில் புரட்சியாளர் அம்பேத்கர் முற்றிலும் மாறுபட்டவர். புரட்சிகரமான சிந்தனைகளின் மூலம் இந்திய அரசியல் அரங்கில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர். அவர் மிக ஆழமாக சிந்தித்தார், தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்தார். பழைய இந்தியாவை தகர்த்தெறிந்துவிட்டு புதிய இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்கிற கனவை கண்டார். அந்த கனவின் வடிவம்தான் அவரால் உருவாக்கப்பெற்ற அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டத்தை வகுத்தளித்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மதச்சார்பின்மை என்பதை அரசமைப்பு சட்டத்தின் உயிர்மூச்சு கோட்பாடாக முன்வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். அந்த மதச்சார்பின்மை கோட்பாட்டுக்கு பெரும் ஆபத்து சூழ்ந்துள்ளது என்பதை இன்றைக்கு நாடே உணர்ந்திருக்கிறது. அகில இந்திய அளவில் எதிர்க்கட்சித் தலைவராக இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிற திரு ராகுல் காந்தி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை உச்சரிக்கிறார். அவர் எழுதி யாத்து அளித்த அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிறார் என்பதை ஊடகங்களின் வாயிலாக நாம் அனைவரும் நாள்தோறும் பார்த்து வருகிறோம், கண்டு வருகிறோம். ஆகவே அரசமைப்பு சட்டத்திற்கு நேர்ந்துள்ள இந்த ஆபத்தை பாதுகாப்பது நம்முடைய கடமை. நாம் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்தியல் வாரிசுகள். ஆகவே அவரை பின்பற்றக்கூடிய நாம் அவரை போல் உடையிலும் ஒரு கவனம் செலுத்தக்கூடிய பார்வையை நாம் பெற வேண்டும். அதிலே ஒரு கம்பீரத்தை நாம் காட்ட வேண்டும். இது படாடோபம் அல்ல, பகட்டு அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவ்வளவு வறுமையிலும் கூட உடை என்பதில் மிக கவனம் செலுத்தியிருக்கிறார். ஏனோதானோ என்றவர் இல்லை.
ஏதோ ஒரு ஆடையை உடுத்தியிருக்கிறோம் அது போதும் என்று அவர் அதிலே கவனம் செலுத்தாமல் இல்லை. அவரிடத்திலேயே அப்போதே பலர் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். நீங்கள் எளிய மக்களை அமைப்பாக்க போராடி கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் மிக உயர்ந்த அளவில் ஆடைகளை வடிவமைக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் பதில் உரைத்ததாக தகவல் உண்டு. காந்தியடிகள் உடலில் ஆடையே இல்லாமல் இருந்தால் கூட அவரை மகாத்மா என்று இந்த நாடு ஏற்றுக்கொள்ளும். நான் எவ்வளவு கவனம் செலுத்தி உடை உடுத்தினாலும் என்னை மட்டுமல்ல, நான் சார்ந்த சமூகத்தையே இழிவு செய்வதற்கு, கேலி செய்வதற்கு இங்கே ஏராளம் பேர் இருக்கிறார்கள். அப்படி ஒரு விமர்சனங்களுக்கு அல்லது இழிவான அவதூறுகளுக்கு இடம் கொடுக்காத வகையில் உடையிலும் கவனம் செலுத்துகிறேன் என்று அவர் பதிலளித்ததாக நாம் அறிய வருகிறோம். ஆகவே ஆள் பாதி ஆடை பாதி என்ற பழமொழிக்கு ஏற்ப நாம் களத்திலே, கருத்தியல் களத்திலே போர்க்குணத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு புறம் இருந்தாலும், அந்த களத்தில் நம்முடைய உடையிலும் நாம் கவனம் செலுத்துகிறோம் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை நான் பார்க்கிறேன். எங்கும் நீலவண்ணமயமாக இருக்க வேண்டும், திரும்புகிற திசையெங்கும் திருச்சி மாநகரம் முழுவதும் நீலவண்ணமயமாக மாற வேண்டும். நீலக்கடல் திருச்சிக்குள் அத்துமீறியதோ அல்லது நீலவானம் திருச்சிராப்பள்ளிக்கு இறங்கி வந்ததோ என்று சொல்லக்கூடிய வகையில் லட்சக்கணக்கான நீலச் சிறுத்தைகள் அணிதிரண்டார்கள், ப்ளூ பேந்தர்ஸ். அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிள்ளைகளாக தோற்றமளித்தார்கள். அவர்கள் தேர்தலுக்கான தயாரிப்பு என்பதை விட இந்த நாட்டின் மக்களின் பாதுகாப்பு முதன்மையானது என்கிற அடிப்படையில் களமாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஆன்றோர் சான்றோர் அரசியல் ஞானமுள்ளோர் நம்மை வாழ்த்தக்கூடிய அளவுக்கு, பாராட்டக்கூடிய அளவுக்கு நம்முடைய இந்த பேரணி அமைந்தாக வேண்டும். எனவே ஏனோதானோ என்று இருந்து விடாமல் எஞ்சிய இந்த இருவார காலத்தை நல்ல முறையிலே தோழர்கள் பயன்படுத்த வேண்டும். 7 இடங்களில் மண்டலவாரியான கூட்டங்களில் நான் உரையாற்றியிருக்கிறேன். அந்த உரையை எனது முகநூலில் அவ்வப்போது தோழர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். அதை அப்படியே பதிவிறக்கம் செய்து துண்டறிக்கையாக கூட நீங்கள் அச்சிடலாம். நான் 2-3 நாட்களுக்கு முன்பே ஒரு துண்டறிக்கை தயாரித்து விரைவில் பொதுவெளியிலே பதிவிடுவேன் என்று கூறியிருந்தேன். ஆனால் நேரம் அதற்கென ஒதுக்க இயலாத அளவுக்கு ஒரு நாளுக்கு 20 மணி நேரம் தொடர்ந்து மக்களோடு இருக்க வேண்டிய, பயணிக்க வேண்டிய அல்லது பார்வையாளர்களை சந்திக்க வேண்டிய நெருக்கடி இருப்பதை ஒவ்வொரு நாளும் தோழர்கள் அறிவார்கள், அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். வாய்ப்பு இருந்தால் நானே அந்த துண்டறிக்கையை ஓரிரு நாளில் பொதுவெளியில் அல்லது எனது முகநூலில் நான் பதிவேற்றம் செய்கிறேன். அவ்வாறு அந்த அறிக்கையோடு துண்டறிக்கையை தயாரிக்க வேண்டும் என்பது ஒரு புறம் இருந்தாலும், முன்னோட்ட துண்டறிக்கையில் இந்த விவரங்கள் கூட அறிக்கை இல்லாமல் கூட ஒரு பக்க துண்டறிக்கையாக அச்சிட்டு மக்களிடத்திலே வழங்க வேண்டும். ஜூன் 14, 2025 திருச்சிராப்பள்ளி
மதசார்பின்மை காப்போம் மாபெரும் சிறுத்தைகள் பேரணி அல்லது மதச்சார்பின்மை காப்போம் பேரணி என்கிற வாசகத்தை பொருத்தி தலைமை திருமாவளவன், தொல்காப்பியன் திருமாவளவன் என்கிற இந்த விவரங்கள் மட்டுமே கொண்ட துண்டறிக்கைகளை அச்சிட்டு பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும். பொதுமக்களிடத்திலே இது பற்றிய ஒரு விவாதம் உருவாகக்கூடிய அளவுக்கு ஒரு பரபரப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். கமுக்கமாக இருந்து கொண்டு நான் இத்தனை வண்டிகளுக்கு முன்பதிவு செய்துவிட்டேன், அன்றைக்கு நான் ஆட்களை அழைத்து வருவேன் என்றால் அது நமக்குள்ளாக மட்டுமே தெரியக்கூடியதாக இருக்கும். எனவே டிஜிட்டல் பேனர்களை வைக்க வேண்டும், உடனே அதை தோழர்கள் செய்ய வேண்டும். சுவரெழுத்து விளம்பரங்களை மாவட்ட செயலாளர்கள் அதற்கென்று உள்ள ஓவியர்களை ஏற்பாடு செய்து அவரவர் மாவட்டங்களில் கண்ணில் படும் இடங்களில் அவற்றை எழுத வேண்டும். அதில் பிரதானமான எழுத்துக்களாக, முதன்மையான எழுத்துக்களாக மதச்சார்பின்மை காப்போம் பேரணி என்பது அமைய வேண்டும். மதம் மக்களுக்கானதே தவிர அரசுக்கானதல்ல என்கிற அந்த முழக்கம் இடம்பெற வேண்டும். இந்த பணிகளை இயக்கத் தோழர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கோட் சூட் அணிந்து வருகிற தோழர்கள் அனைவரும் ஒரு இடத்தில் கூடி அது தனியே ஒரு தொண்டர்படை அணிவகுப்பது போல் அணிவகுப்பு நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்படும். அடுத்து மகளிருக்கு இந்த பேரணியில் பானை சின்னம் பொறிக்கப்பெற்ற புடவை ஒரு 20,000 அளவில் மட்டும் அச்சிட்டு இருக்கிறோம். அந்த புடவைகளை முன்கூட்டியே தலைமையகத்திலிருந்து வருகிற புதன்கிழமை ஒரு 10,000 புடவைகள் வர இருக்கின்றன. அடுத்த 2 நாட்களில் ஒரு 10,000 புடவைகள் வர இருக்கின்றன. ஒரு புடவை 140 ரூபாய் தான். அடக்க விலை என்னவோ அதை அப்படியே கொடுத்து வாங்கினால்தான் அவர்களுக்கு அந்த பணத்தை நாம் திரும்ப செலுத்த முடியும். கொஞ்சம் முன்பணம் கொடுத்து புடவையை அச்சிட சொல்லிவிட்டோம். அவர்களுக்கு நாம் பணம் செலுத்த வேண்டும். ஆகவே 100 புடவை என்றால் 14,000 ரூபாய் தான். 200 புடவை என்றால் 28,000 ரூபாய் தான். அந்த மாவட்ட செயலாளர்கள் அதை பொறுப்பெடுத்து வாங்கி அந்த பகுதியில் உள்ள மகளிருக்கு வழங்கி அதை கட்டணமில்லாமல் வழங்க வேண்டும். மாவட்ட செயலாளர்கள் மகளிருக்கு யாருக்கு ஒப்படைக்கிறோமோ அவரிடத்தில் ஒரு தம்பிடி பைசா கூட கேட்டு பெறக்கூடாது. அவர்களுக்கு கட்டணமில்லாமல் வழங்க வேண்டும். இது மகளிர் அணியை சார்ந்த மாவட்ட செயலாளர் அல்லது கட்சியின் மாவட்ட செயலாளர் இருவரும் ஒன்று சேர்ந்து அதன் அடிப்படையில் இந்த விநியோகத்தை செய்ய வேண்டும். தலைமைக்கு புதன்கிழமை வந்துவிடும். நீங்கள் வியாழக்கிழமை வந்து வியாழன், வெள்ளி, சனி இந்த நாட்களில் இந்த புடவைகளை நீங்கள் பெற்றுச் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முன்கூட்டியே நீங்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் அவர்களை தொடர்பு கொண்டு அந்த புடவையை முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதை வந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலிட பொறுப்பாளர்கள் என்கிற ஒருங்கிணைப்பாளர்கள் வீட்டிலே உட்கார்ந்து தொலைபேசி வாயிலாக வழிகாட்டுதல் தராமல் இந்த 2 வார காலத்திற்கு அந்த பகுதிக்கு சென்று அங்கேயே தங்கியிருந்து வண்டிகளுக்கான முன்பதிவு, விளம்பரங்களுக்கான ஏற்பாடு போன்றவற்றிற்கு உரிய வழிகாட்டுதலை தர வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் இடைவெளி ஏதும் இருக்கக்கூடாது. மாவட்ட செயலாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். ஒருங்கிணைப்பாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும். யாரும் தனித்தனி குழுவாக இயங்கக்கூடாது. அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளை மேலிட பொறுப்பாளர்கள் அல்லது ஒருங்கிணைப்பாளர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜூன் 2ஆம் தேதி சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள அண்டை மாவட்டங்களை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் ராஜரத்னம் ஸ்டேடியத்திற்கு 4 மணிக்கு வந்து பங்கேற்க வேண்டும். பழங்குடி மக்களுக்கு எதிரான படுகொலையை, அவர்கள் மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்துகிற அந்த போர்க்குரலோடு
இடதுசாரிகளின் போர்க்குரலோடு விடுதலை சிறுத்தைகளின் போர்க்குரலும் இணைய வேண்டும். ஆகவே இயக்கத் தோழர்கள் தவறாமல் அதில் பங்கேற்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். மதம் மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல. இந்த செய்தியை நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்ப்போம். மதச்சார்பின்மையை காப்பாற்றுவது புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்தியல் வாரிசுகளுக்கான கடமை என்கிற அந்த பொறுப்புணர்வோடு, புரிதலோடு அணிதிரள்வோம். அரசியல் அரங்கில் அதிர்வை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.